என்றால் அக்னே மிருள மகாசி அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி இமாதே பயுஞ்சனம் ஏஷ பரிஹிராசதம். இதுதான் சின்ன காயத்ரி சந்தஸ்தமான மந்திரம். ஹே அக்னே, அக்னி பகவானே, தும் மகாகும் அசி, ரொம்ப பெரியவர்ந்தார். பெரியவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஹிந்திக்காரன் கூட சொல்றான். க்ஷமா படனுக்கோ சாஹியே சோட்டனுக்கோ உட்பாத் காகர் காக் ஹரிகோ கட்டியோ ஜோ பிருகு மாறிலாத். நம்ம கருத்துக்களை யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம். பிருகு மகரிஷி இங்கேருந்து யார் பெரியவர்னு யாரோ சண்டே கடைக்கு விட்டான். சர்தான் பிரம்மாவா விஷ்ணுவா ருத்ரனா பெரியவர்ங்கிறதுக்காக இவர் இங்கேன்னு போனார். அங்க போய் ஏதோ ஒரு ஈஸ்வரனை விஷவு சொன்னார். அங்க இருந்தவெல்லாம் அடிச்சு வெட்டி விட்டா ஈஸ்வரனும் போச்சுண்டான்னு இருக்கு. இதுக்காக நீங்க அந்த கதையை முழுக்க எடுத்துக்க வேண்டாம். அடுத்தபடி பிரம்மாட்ட போனார். பிரம்மாட்டே ஏதோ சொன்னார். அவர் என்ன அந்த கண்ணாபிலான்னு பேசுற போயிட்டுவான்னு சொன்னாரோ அங்க இருக்கிறோம் அனுப்பிச்சாலும் வந்துட்டார். விஷ்ணுகிட்ட போய் சொல்லவே இல்லை. விஷ்ணு பேசாம ஹையா படுத்துட்டு இருக்காரு. அவர் லட்சுமி காலை பிடிச்சி விட்டுன்னு இருக்கார். திடுதுப்புன்னு போய் இந்த எல்லாரும் வேத பிராமணா வந்தா எங்கேயுமே நோ அட்மிஷன் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே அட்மிஷன். புரியுறது இல்லையா? வேத பிராமணன் போனான்னா ஏண்டான்னா இவன் வந்தா க்ஷேமத்துக்காக தான் வருவான்னு தெரியும். பங்களாவில் உட்காந்துருக்காரு அவர் பெரிய பட்டணத்துல துவாரகையில. துவாரகைங்கிற பட்டணத்தை நினைச்சே பார்க்க முடியாது. இப்போ துவாரகா காலனின்னு வச்சிருக்கானே ஒழிய துவாரங்கள் தான் நிறைய இருக்கு. ஆனா அவருடைய இதுல ஏற்பட்டது துவாரகை. ருக்மணி அனுப்பிச்சான்னு ஒரு உஞ்சவத்து பிராமணன் இங்கேருந்து அங்கே போறார். பஞ்சாயஸ்வரன் இருக்கா, விஷ்ணு சஹஸ்ராம் இருக்கா, இப்போ பார்த்தாலும் நிஷ்கர்மஷமான மனசு வச்சுருக்கார். இவ்வளவு கிடைக்க எல்லாரும் ஆட்சிப்பா எல்லாம் இருக்கிறான். இவர் விஷம் உள்ள விட்டான்னா முஞ்சி பார்த்தா அவ்வளவு தேஜஸா இருக்கேன். அங்க மட்டும் இல்ல, குஜேலர் போறார். உள்ள குஜேலர்னாரே இப்படியே பேச்சு ரொம்ப அழுக்கா இருக்கு. அவர் உள்ள போனா யாரும் தடுக்கவே இல்லை போல. இவர் போனா அவர் என்ன பண்ணார், ருக்மிணியோட சல்லாபம் பண்ணி எழுந்து உட்காந்து அவர் காலை அலங்கி அவர் ஜலத்தை எடுத்து தலையில புரோட்சிட்டு இது பகவான் செஞ்சு காட்டுறார். வேதம் கருங்கெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக. எதுக்காக சொல்ல வந்து துவாரைக்கு போனா உள்ள நீளம் வந்துட்டார். குருவும் வைகுண்டத்துல நீள போயிட்டார். இவர் நம்ம வேதாத்தியனம் பண்ணோம் எங்க போனாலும் நீள உள்ள போலாம். அவ்வளவு பெருமை உள்ளவா. நீள உள்ள போனா அந்த குரு ரிஷி எல்லாம் சொல்லலாம் சரியா வரும். காலால் உதைச்சு விட்டாராம் விஷ்ணுவை. நீ உடனே இந்த கதையெல்லாம் கருத்து ஞாபகம் வச்சுக்கணும். உதைச்சா அங்க ஒரு அடையாளம் வந்துதான். அதுதான் இப்ப இன்னைக்கும் லாஞ்சனமா இருக்குன்னு ஒரு கதை புராணம் சொல்றார். அங்க ஏண்டா இவர் போய் உதைக்கலாமான்னார். இவர் உதைக்கலாமா அப்புறம் இருக்கட்டும். உதைச்சவர் என்ன சொன்னார், க்ஷமா படனுக்கோ சாகியே, ரொம்ப பெரியவா மகான்னா பொறுமையா இருக்கணும். இல்லைன்னா நம்ம பண்ற தப்பெல்லாம் பொறுத்துன்னு ஜெகத்குருக்கெல்லாம் அப்படி இருக்க முடியும். க்ஷமா படனுக்கோ சாகியே. அம்பி சின்ன பையன் என்ன அர்த்தம்னா சோட்டனுக்கோ உத்பா, விஷமம் பண்றது, லூட்டி அடிக்கிறது. உத்பாதம் அர்த்தம். குழந்தைகளுக்கு கொண்டாட்டம், பெரியவாளுக்கு திண்டாட்டம்னு பேர். அதனால சோட்டனுக்கோ உத்பாத். இதுதான் இந்த கதையால தெரியுது. காக் ஹரிகோ கட்டியோ. ஹரிகோ மகாவிஷ்ணுக்கு என்னையா குறைஞ்சு போச்சு இப்போ என்ன விஸ்வதோத விஸ்வத்தோ முகோ விஸ்வத்தோ ஹஸ்த உத விஸ்வதஸ். இவர் காலும் விஷ்ணு தானே. விஷ்ணு ஒன்றும் வலிக்கவே வலிக்காது. இதுதான் சூட்சமா உள்ள விஷயம். அதுதான் நீங்கள்லாம் கால கிராமத்துக்கு உதைக்கணும்னு எடுத்துக்கூடாது. எதுக்காக சொல்ல வர மகான் அசின்னு வேதம் ஒரு மகா காவியம். இந்த பகவானை போய் நான் உபாசனாதிகள் அக்னிக்கு தான் முக்கியமாக பண்ண வேண்டியது. பண்ணாம இருக்கச்சு நீ ரொம்ப மகானோ இல்லையோ, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் தெரியுமோ இல்லையோ, இன்னைக்கு உள்ளதான டென்ஷன் எல்லாம் தெரியுமோ இல்லையோ, அட்டென்ஷனே இல்லாம டென்ஷனா இருக்கு. அதனால நீ ரொம்ப மகாகம் அசி தான் வியாக்கியானங்க. தப்பெல்லாம் பொறுத்துக்கிறவர் மகான் அர்த்தம். மிருளா எங்களெல்லாம் நீ சௌக்கியப்படுத்தணும். யுமாதே பயும் ஜனம் அல்ல சொன்னார். தேவானு ஆத்மனே இச்சதீதி கேட்சபர்த்தியம் வந்திருக்கு. தேவயு சும்னயு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வந்தாமையானால் ஆத்மனே இச்சதிங்கிறதுனால ஆத்மன இச்சாயாம் கென்ன சந்தசி பரேச்சாயாம் அபி. வேதத்துல இன்னொருத்தருக்கு இச்சை பண்ணணும்னு நினைச்சாலும் கேட்சபர்த்தியம் வரும். நாங்கள் தான் தேவாலெல்லாம் ஆராதனை பண்ணணும் தான் நினைக்கிறோம். தேவாலெல்லாம் ஆராதனை பண்ணலான்னு தான் நினைக்கிறோம். அப்பேற்பட்டதான எண்ணத்தை நீ புரிஞ்சுக்கோனார். எண்ணத்தை நான் புரிஞ்சு எல்லாருக்குள்ளே ஹிருதயத்துல வயசுல இருந்துட்டு இருக்காரோ இல்லையா அக்னி தெரியும். அதனால எங்களுக்கு பண்ண முடியாத சூழ்நிலை. ஏச்ச பரிஹிராசதம். ஆனா உங்க அனுகிரகத்தினால பரிகினா தர்ப்பமுஷ்டிகள்லாம் சேர்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சமா அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். இப்போதைக்கு இந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணணுங்கிற இது ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லது 10 தடவை ஜபிச்சோம்னால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் படிப்பு சுமாராக தான் வரதிப்போம். பெரிய எஜுகேஷன் எல்லாருக்கும் பண்ணணுங்களா பெரிய விஷயம். எது எஜுகேஷனுங்கிறதுலாம் இப்போ பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நல்லது அறிஞ்சு நல்லது பண்றதுக்காக உள்ளது எஜுகேஷனா, ஏற்கனவே இருக்கிற துர்புத்தியை ஜாஸ்தியா பண்றதுக்குள்ள எஜுகேஷனா? எஜுகேஷனா என்னன்னு புரியல. இருந்தாலும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்.
என்ன சொன்னாலும் நல்ல ஒரு அம்பிகை. அந்த மந்திரம் சுபர்ணம் விப்ரா மந்திரம் ச தினம் பிரதிஜபேத் தசா வாக்தேவி மாதிரிகா தஸ்ய ஜிஹ்வாக்ரே வர்த்ததே சதா. சௌனகர் சொல்றார், சுபர்ணம் விப்ரா கவயோ கவயோ வச்சோபிஹி ஏகம் சந்தம் பகுதா கல்பயந்தி சந்தாம்சி ச தததோ அத்வரேஷு கிரஹான் சோமஸ்தமிமதே நரத்வா. இந்த மந்திரத்தை ஜபிச்சோமையானால் பகவானை பத்தி பிரார்த்தனை பண்ணிருக்கு. சுபர்ணம்னு சொன்னா சோபனமான பதனயுக்தம், நினைச்ச உடனே பகவான் வந்து சேர்றார். வாகனமே வேண்டியதில்லை. சோபனோ பர்ணோ எஸ்எஸ்ஹா சுபர்ணஹான்னா நம்ம திரிசுபர்ணத்தை கூட திரிவிதமான பர்ணங்கள் வச்சிருக்கான்னா கர்ம பக்தி ஞானம் இது மூலமா நாம அவரை போய் அடையலாம், இது மூலமா அவரை நம்மகிட்ட வரலாம். இந்த பரமாத்மாவை எல்லாரும் பல பேர் பல நிமிஷம் கவையோ வதந்தி, அவர் தான் இல்லாம இருக்கார். ஏகம் சத்யுப்ரா பகுதா வதந்திங்கிறதா சொல்றார். அவரையே பகுதா கல்பயந்தி, அவர் தான் எல்லா விதமாகவும் இருக்கார். புண்ணியமாகவும் இருக்கார், பாவமாகவும் இருக்கார், புண்ணியத்தையும் தூண்டார். பேர்பட்ட வசதியான பரமாத்மா அவரை நாங்க இந்த வேத மந்திரங்கள்ல உள்ள சந்தஸ்கள்லாம் சொல்லி ஸ்தோத்திரமும் பண்றோம். அதே சமயத்துல யாகங்கள்ல கிரகங்கள் எல்லாம் கிரகிச்சு சோமா ஜோஸ் எல்லாம் ஹோமம் பண்றோம். அவர் எங்களை எல்லாம் நல்ல புத்தி கொடுத்து நல்ல வழியில கூட்டின்னு போகணுங்கிற மந்திரம். இந்த சுபர்ணம் விப்ராங்கிற மந்திரத்தை நாம ஜபிச்சோமே ஆனால் 10 தரம் தினம் ஜபிச்சா இவன் கொஞ்சம் பூர்வ ஜென்மாவில் ஏதாவது சொல்லி நிறைய வித்தியை தெரிஞ்சு கேட்கிறவாளுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அடுத்த தடவை 2 பலன் சொல்லியிருக்கார் கர்ம விபாக சாஸ்திரத்துல. ஒண்ணு ஊமையா பிறப்பன், இல்லைன்னா மண்டுவா பிறப்பன். அதனால இதுல உங்களுக்கு புரிஞ்சு ஏற்கனவே வரலாம் பாஷா நடத்தும். வேதத்துல எல்லா விஷயத்தையும் கதை சொல்றது. நிறைய தலையிலனால கேசங்கள்லாம் வளர்ந்ததெல்லாம் சுவைக்கமா இருக்கும் இல்லையா? ஒருத்தம் வழுக்க விழுந்தேன்னா என்னடா காரணம்னா வேதம் சொல்றது அகாலித்ய பாவுகோ பவதிய ஏவம் வேதா. நம்மாத்துல ஹோமங்கள்லயே சொல்றேன், உங்களுக்கு கிண்ணத்தை வச்சு ஜலம் விட்டு எல்லாம் பண்றோம். கர்ப்பை பிரச்சாத்யா பலாசவர்ணேன விதாயா. இது என்னன்னா அங்க நீள எல்லாத்தையும் நான் கோட் பண்ணல. இப்போ இது ஒரு சரீரம் மாதிரி, அது உள்ளதான விஷயங்கள்லாம் இருக்கு. மேல இந்த பலாசவர்ண இலையினால மூடுறேன் பார்த்தியால, இந்த கேப் போட்ட மாதிரி பகவானா கொடுத்தான கேசங்கள் இதை வச்சு மூடணும். யாரோ ஒருத்தன் இது சரியானபடி பரிகிச மூடலையோ அடுத்த ஜென்மாவில் என்ன ஆகும்னா கலத்தி பாவுக்காங்கிறார். எல்லா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் எல்லாமே இதனால தான் நடக்கிறதுங்கிறார். சூரிய சந்திரன்லாம் உதிக்கிறது அஸ்தமிக்கிறதுன்னு வச்சுருக்கோம். உதிக்கவும் இல்லை அஸ்தமிக்கவும் இல்லைங்கிறது வேதத்துக்கும் தெரியும். நைவோதேதா நாஸ்தமேதாங்கிற விஷயத்தையும் பிரகதாரண்யகோபனிஷத்தான் சொல்றீங்க. அதே சமயத்துல உத்தியந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் அபித்தியாயம் குர்வன் பிராமணான்னு உதிக்கும் போதும் சந்தியாவந்தனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும், அஸ்தமிக்கும் போதும் பண்ணணும், மத்தியத்துல இருக்கும் போதும் பண்ணணும்னு சொல்றதும் அதுதான். அதே வேதம் சார் சூரியன் உதிக்கல சார், வேத படிச்சவாளுக்கு தான் சூரியன் உதிக்கல அஸ்தமிக்கலன்னு தெரியாது போட்டுருக்காங்களாம். வேஷாத்திரி ஏகலையேவ மத்தியே ஸ்தாதா, பரமார்த்த திருஷ்டி வேற. அப்ப அந்த உத்தியந்த வஸ்தஞ்சந்த ஆதித்யம் அபித்தியாயம் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா இது எந்த சயின்டிஸ்டோ சாதாரண புத்திசாலியோட பதில் சொல்ல முடியாது. இப்போ கிழக்கேந்து மேற்க போகக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் பார்க்குறோமா இல்லையா? இல்லையா? ஆனா அவன் மறுபடியும் மேற்கு போகணும், இந்த பக்கம் சுத்தி கிழக்க வந்த அப்புறம் தானே மேற்கு வரணும். மறுபடியும் சைக்கிள் இப்படி போச்சுன்னா ஒரு ரவுண்டு, அப்புறம் இப்படி வந்தாதான் இப்படி போகும். மறுநாள் காலத்துல இங்க வந்துட்டார். இது ஏன் தெரியலையான்னு கேட்குறேன். கிழக்கேந்து மேற்க போறது தெரியறது, மேற்கேந்து கிழக்கு வர்றது ஏன் தெரியலன்னா சுக்ராமன் அல்ல அசௌவாதித்ய சுக்ரச்சந்திரமா மந்தி அபிகிருஹ்ய பிராஞ்சௌ நிஷ்கிராமதः தஸ்மாத் பிராஞ்சௌ யந்தௌ ந பஷ்யந்தி பிரத்யஞ்சா வாவ்ருத்ய ஜுஹுதः தஸ்மாத் பிரத்யஞ்சௌ யந்தௌ பஷ்யந்தி. இது ஒரு சுக்ரம்னு ஒரு கிரகம், மந்தின்னு ஒரு கிரகம். சுக்ராமந்தி கிரகத்தினுடைய பிராமணங்கள்ல பல தத்துவங்கள் இருக்கு. அந்த சுக்ரங்கிற கிரகம் சூரியனை போல வச்சுக்கணும், மந்திங்கிற கிரகம் சந்திரனை போல வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் அத்வரியவும் பிரதிபிரஸ்தாதாவும் எடுத்துக்கணும். பிரம்ம சந்தத்துவம் தன்மே ஜின்மதம், அந்த 2 கிரகத்தை சேர்த்தா இது ஒரு ஸ்பெஷல். இந்த கிரகத்துல மட்டும்தான் அப்படி, மற்றெல்லாம் ஒரு சோம கிரகத்தை எடுத்து நீள போய் அந்த தேவதையை கூப்பிட்டு ஹோமம். சுக்ராமந்திங்கிற கின் மாதிரிவா. இந்த சுக்ராமந்திகள் யாருன்னு கேட்டா அசுராட்ட இருந்த பசங்க. அது ஒரு பெரிய கதை. பிரகஸ்பதி அங்க என்ன புரோஹிதா சண்டாமர்கா வசுராணாம். வேதம் எப்படி எல்லாம் சொல்றது, பல விஷயங்கள் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் அப்படி நிற்கிறதுனால இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன்.
ப்ரஹஸ்பதி தேவதைகளுக்கெல்லாம் புரோகிதரா இருந்தார். மந்திரங்கள்லாம் சொல்லி க்ஷேமங்கள்லாம் பண்ணி அப்பப்போ வரக்கூடிய, ஏன்னா ஆபத்துகள் வராம தடுக்கிறது நம்மளால முடியாது. அது மாதிரி வரும்போது பரிகாரமா மந்திரங்கள்லாம் சொல்லணும். அதனாலதான் வசிஷ்டருக்கு உட்காந்து காட்டுல எல்லாத்தையுமே சொல்றாங்க, தெய்வீனாம் மானுஷீனாஞ்ச பிரதிஹர்த்தா துவம் ஆபதாங்கிறான். நாட்டுல வரக்கூடியதான தெய்வமான ஆபத்துகள், அதை விட மானுஷ ஆபத்துகள் நிறைய இருக்கும். எதுவுமே சொல்லியிருக்கு. ஆபத்துகள் ரெண்டு விதம். தெய்வத்தை தெய்வம் பண்றது ஒண்ணு, நம்ம ஆசாமி நம்ம கிட்ட இருக்கிறவனே பண்ற விஷயங்கள் ஒண்ணு. இந்த ரெண்டு ஆபத்தையும் சரி பண்ணிவான். தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனஹ ஸ்வஸ்திர் மானுஷேப்யா. முதலாவது பரவாயில்ல, ரெண்டாவது பெரிய உபத்திரம். அதனால வேதம் என்ன பண்ணிவிட்டுனா, கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ப்ரஹஸ்பதி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருந்தான்னா அசுரன் என்ன பண்ணான்னா, இங்க ஒரு ப்ரஹஸ்பதி நான் ரெண்டு ப்ரஹஸ்பதி வைக்கிறேன்னு. எப்போதுமே அசுரால கொஞ்சம் இது ஜாஸ்தி தம்பு. இவன் 10,000 ஆபத்து ஜபம் பண்றாங்கன்னா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க 50,000 இப்படி போயிட்டு இருக்கும். ஆனா எங்க ஜாஸ்தினா நம்ம ஸ்ரத்தையோடு பண்ண வேண்டியது. அதுல நோகு டெக்னிக் ஒண்ணு இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சுக்கணும். நீங்க ப்ரஹஸ்பதி தேவதைகளுக்கெல்லாம் புரோகிதரா இருந்தால் அசுராளு யாருன்னா சண்டா அமர்கா வசுரானா. இந்த ரெண்டு பேரைத்தான் பிரகலாதனுக்கு டீச்சிங்காக தேவலோகத்திலேருந்து ஏரோப்ளேன்ல வரவழைச்சு ஹிரண்யகசிபு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. சண்டன் ஒரு பக்கம், மர்க்கன் ஒரு பக்கம். இவன் பாடங்கள்லாம் அவருக்கு ஏறல. அது வேற இந்த சுக்ராமன்சி தான். இவன் என்னாச்சு, ரெண்டு பக்கத்துலையும் மந்திர சக்தி ஜாஸ்தியா இருக்கான். பிரம்மன் மந்திரம், பிரம்மன் மந்தோ தேவா ஆசன் பிரம்மன் மந்தோ சுரா. எல்லாருக்கும் பலம் மந்திரங்கள்னால. அவாவாளுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்கு. ஸ்ரௌத மந்திரம், ஸ்மார்த்த மந்திரம், பௌராணிக மந்திரம், ஆகம மந்திரம், அது வேற விஷயங்கள். அந்த மந்திர பலத்தினாலதான் மந்தாரம் திராயத்தையினால கண்டுபிடிக்க வேண்டியது. இன்னைக்கும் தேடியடி மந்திரங்கள்லாம் நமக்கெல்லாம் தெரியுது இல்லை, யாரோ தெரிஞ்சுட்டு இருக்கான். இங்கேருந்து நீங்க போன் பண்ணா உடனே பாம்பு கடி மந்திரத்துக்கு வேட்சி கழிச்சுன்னு ஏதோ ஜெபம் பண்றா இங்க சரியா போறது. தேல்கடி மந்திரத்தை ஜபிச்சான்னா இங்க சரியா போறது. மஞ்ச காமாலையும் நம்ம ஊர்லயும் பாக்கியம் எல்லாம் இருக்கா. அதனால என்னடா ஆனந்த ஊசி வழியா இருக்கிறான்னா நிஜமா இறங்குறது. மந்திரங்களுக்கு பலம் இன்னைக்கு இருக்கவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று சொன்ன விஷயம் தான் மட்டும் விரைவாட்டு சொல்றேன். இந்த சமுத்திரங்கச்சஸ்வாகான்னு தாத்காலிகமா மழை நமக்கு உபதிரப்படுத்தாம நிற்கணும்னாக்க போஸ்ட்போன் பண்ணணும்னா சமுத்திரங்கச்சஸ்வாகா அந்தரிக்ஷங்கச்சஸ்வாகா. நேற்று இங்க உபன்யாசம் ஆரம்பிச்சு சொட்ட ஆரம்பிச்சுடுது. சாயந்தரம் 6:25 சர்தான்னு எந்த பையங்கள்லாம் 10-15 பேரை சேர்த்து அந்த டைம் பீயிங் இல்லாம இருந்தா தேவையில்லையேன்னு மனசுல நினைச்சுட்டு இந்த அனுவாகம் கூட ஜபிச்சா எல்லாருக்கும் தெரியும். சமுத்திரங்கச்சஸ்வாகா அந்தரிக்ஷங்கச்சஸ்வாகா சும்மா இடையே தேவையிலே மழையை நிறுத்திட்டு ஐயோ நான் அதுக்காக வரல, மழைக்காத்தான் இங்க வந்திருக்கோம். நாளை மத்தியானத்துக்கு மேலே பெரியவா வந்துட்டு போனப்பறம் அடிக்கிட்டு நான் வேண்டிட்டேன். அது மாதிரி நான் 2-3 தரம் பண்ணி பழிச்சிருக்குன்னு சொன்னேன். இதுதான் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லலை. அவள் சொல்லி நான் ஸ்ரத்தையா நடத்தினா உடனே கண்டிப்பா பலிக்கும். பலிக்காம எப்படி போகுது, கட்டாயம் பலிக்கத்தான் பலிக்கும். அப்போ சண்டா மரக்கா வசுரானா ரெண்டு பக்கத்தையும் மந்திர சக்தி நிறைய இருக்கு. இவனும் ஜபிக்கிறான். இங்க ஒரு ராஜநீதி. இவரும் அதே மாதிரி ஜபிக்கிறார், அதே மாதிரி ஜபிக்கிறார். இங்க என்ன பண்ணியாகணும்னா அங்க இருக்கக்கூடிய தபசக்தி வாய்ந்ததான 2 ஆளை பிடிச்சி இங்க போட்டான். இது அவசியம் பண்ணியாகணும். லோகக்ஷேமத்துக்கு இம்பேலன்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பமா இருக்கிறதுனால இந்த ராஜநீதியும் கலந்து இந்த இடத்துல என்ன பண்றா இவ. இங்கேருந்து அங்க போனா தேவதைகள்ல கெட்டிக்காரெல்லாம் அங்க போய் விசாரிச்சான். இப்படி நைஸா ஒரு நாள் மத்தியானம் சண்டை இல்லாத நாட்கள் அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சான். அங்க உள்ளது அந்த அதுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுட்டான். யாரா என்னடா அண்ணா இங்க 2 பேர் தான் இங்க, மற்ற பேர்லாம் வெறும் ஜபிக்கிற அவளுக்கெல்லாம் ஒன்றும் மந்திர சக்தி கிடையாது. இந்த சண்டாமர்கால நீங்க அழிச்சின் போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் சரியா போடுவோம்தான். சத்தான சண்டாமர்கிட்ட போனா, சுவாமிகளே நீங்க 2 பேரும் எங்க பக்கத்துக்கா அங்க வந்து சங்கல்பத்தை அந்த பக்கம் ஜபிச்சா தேவையில்லை, நான் அந்த பக்கம் வந்து ஜபிக்கல, இங்கேயே உங்களுக்கா சங்கல்பம் பண்ணிக்கிறேன் தான் வச்சுங்க. இது நான் சேர்த்த கதை. எப்படி வேணா இருக்கட்டும், அது பரவாயில்ல. நீ அதுக்காக என்ன பண்ணணும்னா அங்க உங்களுக்கு என்ன கௌரவம் பண்றாலோ அது போல 4 பங்கு பண்றேன்ட்டான். புரிஞ்சு வச்சு இல்லையா வேதம் சொல்றது. அதுக்காக இப்படி என்ன அசுரால் ஆயிடுச்சாகணும். அவன் என்ன பண்ணான், ஆனா அவன் என்ன பண்ணான், பணம் கணம் கேட்கல. உபமந்திரயன் ததாவப்ரூதாம் வரம் பிரணாமஹை கிரஹா தேவநாவத்ராதி கிருஹ்யேதாமிதி. சுக்ராமன் சிப்ராமணம் மந்திரேனைவ ஹோதாம் அர்த்தா நியாயதே. இவன் என்ன பண்ணா பல தேவதைகளுக்கெல்லாம் சோமா ஜூஸ் எல்லாம் கொடுக்குறது. எங்க 2 பேருக்கும் கொடுக்கணும்னா 2 பேருக்கு சேர்த்து 1 டம்ளர் கொடுத்து ஹாஃப் ஹாஃப் கூடாது. கிரகாவேவ நோவாத்திரி. எனக்கு ஒரு கிரகம், அவருக்கு ஒரு கிரகம் இல்லையா. ஒரு வாய்ப்பத்தை கொடுத்து 2 சாட்சியமா சாப்பிடுவோம்னா இவருக்கு ஏக பசி. அது மரியாதையை தனித்தனியா கொடுக்கணும். அதனால என்ன பண்ணான்னா எங்க 2 பேருக்கும் கிரகம் கழிக்கணும். சோம கிரகத்துல சத்தான்ட்டான்.
சரி நாங்க உங்களுக்கு ஜபிக்கிறோம்னா உட்காந்து அங்க சாமி ஜபிச்சுட்டோம். இப்ப ஜெயிச்சாச்சு. அப்புறம் இங்க வந்து சேர்ந்தார். அதுல ஒரு வேதம் சுவாரஸ்யம் பண்றது, இந்த சுக்ராமந்திங்கிறவன் பை நேச்சர் சரியான ஆள் இல்லை. இருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ மந்திர சித்தி இருக்குங்கிறதுக்காக நம்ம வாய்ந்தாச்சு. இப்ப சோமயாகத்தின் இடத்துல இவரை போட விட முடியாது. அதுக்காக வேற ஏதாவது தரேன்னா தரமாட்டேங்கிறான். உங்க வாக்கிலேயே கிரகா கிரகியதாம்னு தான் இருக்கு, ஹூயதாம்னு இல்லைன்னு தான். புரியுதா இல்லையா? அந்த வார்த்தை அப்படி வரும். பகவான் சரியானபடி நம்மகிட்ட இல்லைன்னா வாக்குல ஒரு சரி பரப்படாங்க. இந்த ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் எல்லாரும் தபஸ் பண்ணான். தபஸ் பண்ணு விஷ்ணு நேரம் வந்தார். எங்கேருந்து வந்து பண்ணா உலகங்கள்லாம் என்ன கொல்லக்கூடாது, நானே எல்லாரையும் கொல்லணும்னா சத்தம் அபத்தியத்துவம் கதாவுனத்து தசாஸ்து விட்டார். பிரம்மாட்ட ஒரு பெரிய நல்ல குணம், அதே சமயத்துல ப்ராப்ளம் என்னன்னு கேட்டேன். யார் இதை கேட்டாலும் எஸ்ன்னு விடுறோம். அப்புறம் என்ன பண்ணா, இந்த ரெண்டாவது பிறவை என்ன பண்ணா, இந்த கும்பகர்ணன் நிர்தேவத்துவம் பவத்துன்னு கேட்கணும். தேவதைகளே இல்லாம ஆயிடுன்னு இவன் கேசணும்னு ஆரம்பிச்சான். சம்ஸ்கிருதத்தை சொன்னாதான் இதுக்கு அர்த்தமாகும். ஏன்னா ராமோதந்தத்துல ஒரு ஸ்லோகம், நிர்தேவத்வேச்சயா நித்ராம் கும்பகர்ணோ விரணீதச. டிரான்ஸ்லேஷன் பண்ணா காரணம் பிரயோஜனம். தேவதைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்க எண்ணி தூக்கம் வேண்டும் என்று கேட்டான். இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும்? முட்டத்திலேக்கு முழங்காலும் முடிச்சு போடுற மாதிரி யாரெல்லாமோ இதெல்லாம் பத்தி பேசுறான். தெய்வ காரியங்களை பத்தியும் யஜ்யங்களை பத்தி யார் பேசணுமோ அவ பேசணும். அதனால சம்பந்தம் இல்லாம போயிடும். தேவதைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து, இதுதான் டிரான்ஸ்லேஷன். நிர்தேவத்வ இச்சையா. கும்பகர்ணனானவன் நித்ராம் அவர்ணீத்த தூக்கம் வேண்டும் என்று கேட்டான். சம்பந்தம் என்ன இருக்கும்? சம்ஸ்கிருத சொல்றேன் பாருங்க. நிர்தேவத்துவம் பவது நித்ராவத்வம் பவது. ஒரு எழுத்து என்னன்னு மாறி போச்சு. இது மாத்தி விட்டு ஒரு பகவான், நீ ஹோமம் பண்ணாலும் கூட தப்பு தண்டா ரொம்ப நாளைக்கு நிலைக்கவே நிலைக்கான ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வேத சாஸ்திரங்களுடைய பெரிய விஷயம். சத்தியமேவ ஜெயத்தே அன்றுத்தம். ஆனா ராமாயணத்திலையும் பார்க்கலாம், வேதங்கள்லையும் பார்க்கலாம், அசுராள்னா அப்பப்ப ஜெயிச்சா மாதிரி கேட்டார். அதுக்கு தர்மசாஸ்திரக்கார் ஒரே வருஷம் சொல்லிட்டார்.